விஜயும், காவேரியும் அங்க ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா வந்து அந்த நாள கழிக்கிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து பக்கத்திலேயே வந்து அப்படியே கைய பிடிச்சுட்டே வந்து தூங்கி போறாங்க காவேரி. விஜயும் வந்து இதமா வந்து வருடி குடுக்குறாரு தலைய. அடுத்து வந்து திடீர்னு விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் வருது. உடனே காவேரிய வந்து மெதுவா வந்து படுக்க வச்சுட்டு, விஜய் வெளிய வந்து ஃபோன்ல பேசுறாரு. "விஜய் எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வந்து நிவின், இந்த மாரி அதான் ரெசார்ட்க்கு வந்திருக்கோம்ல, உங்ககிட்ட சொன்னேனே நிவின்" அப்படின்னோனே, சேஃபா இருக்கீங்களா? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல?" "எந்த பிரச்சனையும் இல்ல நிவின். நான் சேஃபா தான் இருக்கேன்." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இல்ல நீங்க போம்போதே வந்து அந்த ராகவன் நெனச்சு ரொம்ப கவலையா இருந்தீங்க. எனக்கும் கொஞ்சம் கவலையாயிடுச்சு. அதனால தான். இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க." அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "சரி நிவின் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ட்டாங்க. காவேரி என்ன பண்றா? காவேரி தூங்கிட்டா அப்படின்னோனே, "சாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவால்ல நிவின். நீங்க எங்க மேல இருக்க அக்கறையில திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. உண்மையிலேயே எனக்கு நிம்மதியா தான் இருக்கு. நீங்க ஃபோன் பண்ண சந்தோஷமா இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி ஜாக்கிரதையா இருங்க விஜய். வந்துட்டோனே எனக்கு கால் பண்ணுங்கன்னோனே, சரி அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ராகவ் உண்மையிலேயே வந்து என்ன பண்ணிட்டுருப்பான்? கண்டிப்பா நம்மள பழி வாங்கணும். ஏதோ திட்டம் போட்டா போட்டுருப்பான். சரி அத்தை வீட்ல அதுக்கப்புறம் நம்ம வீட்ல எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. இங்க வந்து என்ன பண்றாங்க, சாரதா வந்து ஃபோன் எடுக்குறாங்க. "சொல்லுங்க தம்பி" அப்படின்னு. இல்ல நானும் காவேரியும் வந்து இந்த மாரி வந்திருக்கோம்." சொன்னாங்க தம்பி" அப்படின்னோனே, "காவேரி சொன்னா" அப்படின்றாங்க. "நாளைக்கு நாங்க வந்துருவோம். அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல?" "எந்த பிரச்சனையும் இல்ல தம்பி. நீங்க பத்திரமா வந்துருங்க." அப்படின்னோனே, "சரி" அப்படின்றாங்க. அடுத்து வந்து தாத்தா பாட்டிக்கும் ஃபோன் பண்றாரு. "என்ன விஜய் திடீர்னு வந்து இவ்ளோ லேட்டா வந்து இன்னும் வராம இருக்க?" அப்படின்னோனே, "நாங்க நாளைக்கு தான் தாத்தா வருவோம். இந்த மாரி அங்கேயே தங்குறோம். நீங்க சேஃபா இருங்க. ஏதாவது ஒண்ணுனா எனக்கு கால் பண்ணுங்கன்னோனே, "எந்த பிரச்சனையும் இல்லப்பா. நீ பார்த்துட்டு நாளைக்கு பொறுமையா வா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்றாரு. இங்க வந்து விஜய் வந்து எல்லாருமே நிம்மதியா இருக்காங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நிம்மதியா போய் தூங்க போறாரு. அடுத்த நாள் வந்து விஜயும், காவேரியும் வந்து எல்லா இடமும் சுத்தி பார்க்குறாங்க. அதே மாரி வந்து அங்க பீச் பக்கத்துலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு, ஜாலியா என்ஜாய்லாம் பண்ணிட்டு, "சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு காவேரி. நம்ம கிளம்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. இங்க வந்து விஜய் காவேரியும் வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப லாரி வந்து அவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவங்கள 2 பேருமே "அடிச்சு தூக்குங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ஃபோன்ல சொல்றாரு. இப்ப பாஸ் வந்து சொல்ட்டாரு 2 பேரும் அடிச்சு தூக்க சொல்லி. "அப்படியே அடிச்சு தூக்கு" அப்படி சொல்லி லாரி டிரைவர் கிட்ட அந்த ரவுடீஸ் எல்லாம் சொல்றாங்க. கரெக்ட்டா வந்து நம்ம விஜயோட வண்டிய அடிச்சு தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாரி வரும்போது, "விஜய் விஜய்" அப்படின்றாங்க காவேரி. "என்னாச்சு காவேரின்னோனே?" "ஐயோ! நம்மளோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். நம்ம ரெசார்ட்லயே." "என்ன காவேரி சொல்ற? ப்ளீஸ் விஜய் நம்ம திரும்பலாம். ஏன்னா டாக்டர்ஸ் கேட்பாங்கல்ல. எனக்கு வேற இப்போ வந்து நிற மாசம் ஆயிடுச்சுல்ல." அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இடிக்க வேண்டிய வண்டிய வந்து அப்படியே திரும்பிடுறாரு. அத பார்த்து வந்து லாரி வந்து அப்படியே வந்து இடிக்காம ஃபாஸ்ட்டா போறாங்க. உடனே வந்து விஜய்க்கு ஒண்ணுமே புரியல. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி பண்றாரு. பண்ணோனே, "அந்த லாரி ஏன் நம்மள இடிக்கிற மாதிரி வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னாச்சுங்க? ஏங்க பிரேக் போட்டீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஒண்ணும் இல்ல காவேரி. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல." அப்படின்றாங்க. இல்ல நம்ம வந்து திரும்பணும் இல்லையா? அதனால திடீர்னு பிரேக் ஆயிடுச்சுன்னோனே, "சாரிங்க. என்னால தான் உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே சொல்லப்போனா, நம்ம வந்து அந்த லாரி நம்ம மேல இடிக்க வேண்டியது இடிக்காம போயிருக்கு. இதுக்கு காரணம் நம்ம குழந்தை தான் நம்மள காப்பாத்திருக்கு." அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்நேரம் குழந்தைக்கான ரிப்போர்ட்ஸ் நம்ம எடுக்க போனோம்னா, கண்டிப்பா அந்த லாரி நம்மள இடிச்சிருக்கும். இந்த லாரி யாரோடது? எதனால நம்ம இடிக்க வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையா இருக்கு விஜய்க்கு. உடனே வந்து நிவினுக்கு கால் பண்றாரு. "நிவின்" அப்படின்னோனே, "என்னாச்சு விஜய்?" அப்படின்னோனே, காவேரி கொஞ்ச நேரம் இரு. ஒரு நிமிஷம் நான் ஃபோன் பேசிக்கிறேன்." "சரிங்க" அப்படின்றாங்க. இந்த மாரி நடந்த விஷயம் சொல்றேன். "என்ன விஜய் சொல்றீங்க?" "ஆமா. அந்த லாரி கண்டிப்பா வந்து அந்த ராகவா தான் இருக்கும். ராகவ் தான் இந்த மேல வேலை பண்ணியிருக்கான். நல்ல காலம் குழந்தைக்காக ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதால நான் வண்டிய சட்டுன்னு திருப்புனேன். இல்லன்னா அந்த லாரி வந்து கண்டிப்பா என்ன இடிச்சிருக்கும்." அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். "நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ குழந்தை தான் உங்கள காப்பாத்திருக்கு. சரி பத்திரமா 2 பேரும் வந்துருங்க. இல்லன்னா நான் வந்து அங்க வரட்டுமா?" அப்படின்றாங்க. "இல்ல, இல்ல. இதுக்கப்புறம் எப்படி நான் சேஃப்டியா வரணும்னு பார்க்குறேன். முதல்ல இந்த வண்டிய நான் விட்டுட்டு வேற வண்டியில நான் வரலான்னு இருக்கேன் புக் பண்ணின்னோனே." "சரி விஜய் வந்தோனே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்துடலாம்." அப்படின்றாங்க. "சரி நிவின்" அப்படின்றாங்க. இங்க விஜய் என்ன பண்றாரு, "காவேரி இந்த வண்டி இங்கேயே இருக்கட்டும். நம்ம வேற வண்டில போலாம்." "என்னங்க ரிப்போர்ட்ஸ் எடுக்கணுமே." "அத அப்புறமா எடுத்துக்கலாம். முதல்ல கிளம்பலாம்." அப்படி சொல்லிட்டு, வண்டி வந்துருச்சு பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி 2 பேரும் வந்தாங்க. "என்னங்க நம்ம வண்டி என்ன ஆச்சு? போன வாரம் தானே சர்வீஸ் பண்ணீங்க." "ஆமா காவேரி ஒரு சின்ன பிரச்சனை." அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்க வந்து லாரிய வந்து நிறுத்திட்டு அந்த ரவுடீஸ் எல்லாம் இறங்கி வராங்க. விஜய் வண்டி பக்கத்துல எல்லா ரவுடீஸ் வராங்க. பார்த்தா விஜயும் காவேரியும் காணோம். ச்சே தப்பிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க.